ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் இது டொமேட்டோ ஸ்லைசர் அதில் வச்சு நான் இன்றைக்கி டொமேட்டோ நல்லா கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆயில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதுதான் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த தொக்குக்கு ஏற்ற மாதிரி இதில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா போதும். தக்காளி நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம வெங்காயம் வதங்காமலே தக்காளி அந்த மிக்சர் ஊற்றிட்டோம்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி நம்ம அதை கடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செய்யும்போது வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், வீட்டு மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் அது எப்படி நமக்கு கட் பண்ணி கொடுத்துருக்குன்னு. ஸோ தொக்குக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும், நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கொதித்து வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி வேண்டாம், எனக்கு தொக்கு மாதிரி நல்லா
ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு விட்டு எடுத்திங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் இறக்கியிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.